இந்த பேங்க் அக்கவுண்ட்டை ஹேக் பண்றதுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு பார்க்குறேன். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் ஆகுதான்னு பார்க்குறேன். என்னங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க? ஆன்லைன் ஆஃபர்ல எனக்கு ஏதாவது வாங்கி தர போறீங்களா என்ன? அதுக்கு மேல உனக்கு எதுவும் யோசிக்க தெரியாதா? என்னங்க கிண்டல் பண்றீங்க? உங்களுக்காகத்தான் கிச்சன் வேலையெல்லாம் சீக்கிரமா முடிச்சிட்டு வந்துட்டேன் தெரியுமா? அப்பதானே உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஆனா நீங்க என்னன்னா என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறீங்க. என்னங்க நம்ம 2 பேரும் இன்னைக்கு நைட் வாக்கிங் போலாமா? ஜாலியா நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே குல்ஃபி கூட சாப்பிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த பண்றதுக்காக நான் திரும்ப வரல. நான் ஒரு பெரிய லட்சியத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். என்னோட இந்த பயணம் வெற்றி அடைகிற வரைக்கும் எனக்கு நிம்மதி கிடைக்காது. அதனால நீ வாக்கிங் போகணும்னாலும் ஜாகிங் போகணும்னாலும் வேற எங்க போகணும்னாலும் தனியாவே போ. என்ன டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். என்னங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே ஒரு மாதிரியா தான் பேசுறீங்க, நடந்துக்கிறீங்க. முழுசா மாறிட்டீங்க. நீங்க பழைய மாதிரி இருக்கவே மாட்டேங்கிறீங்க. எப்ப நான் வந்தாலும் நீங்க உண்மையே இருக்கீங்க, என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. நீங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க இப்போ என்னோட பழைய ராஜாவே இல்ல. நான் இப்ப அந்த பழைய ராஜ் கிடையாது. ஜெயிலுக்குள்ள நான் அனுபவிச்ச விஷயங்கள் என்ன முழுசா மாத்திடுச்சு. குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிட்டு இருக்காம வெளியில போய் பார்த்தாதான் வெளியுலக என்னன்னு உனக்கு தெரியும். இங்க உண்மைக்கும் நேர்மைக்கும் மரியாதை இல்ல, பணத்துக்கு மட்டும்தான் மரியாதை. இந்த அன்பு, பாசம், சொந்தம், பந்தம் எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. அதை புரிஞ்சுக்க. இனிமே பணம் மட்டும்தான் என்னோட வாழ்க்கை. பணம் தான். அப்படியா? இதே விஷயத்த நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொல்லும் போது உங்களுக்கு தப்பா தெரிஞ்சது. என்னமோ இப்பயாவது உங்களுக்கு புத்தி வந்துச்சே. சம்பாதிங்க, நிறைய பணம் சம்பாதிங்க. உங்களை யாரு வேண்டான்னு சொன்னது? அதுக்காக உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களையே மறந்துடுவீங்களா? எங்க கூடயும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் இவ்வளவு நேரம் படிச்சு சொன்னனே, உன் புத்திக்கு ஏறவே இல்லையா? நல்லது கெட்டதை பார்த்து இனிமே ஒரு செகண்ட் கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதை புரிஞ்சுக்க. நான் சொல்றதே நல்லா காதுல வாங்கிக்கோங்க. நான் உங்களுக்கு வேண்டாதவளா போயிட்டேன்ல. உங்க இஷ்டத்துக்கு பண்ணுங்க. பணத்தை மட்டுமே கட்டிக்கிட்டு அழுங்க. இந்த வீக்கெண்ட் பசங்களை பார்க்க போகும்போது அவங்க கிட்ட சொல்றேன், உங்க அப்பா பழைய மாதிரி இல்ல, அவருக்கு நம்ம மேல அக்கறையே இல்லன்னு சொல்லிட்டு வரேன். நான் போறேன். நீ யாருக்கிட்ட என்ன வேணாலும் போய் சொல்லிக்க. ஐ டோன்ட் கேர். ஐயோ, சஸ்பென்ஸ்ல முடிச்சிட்டானே. மணி 9:30 ஆயிடுச்சு. ஜானகி, என்னம்மா? பிரக்யா ஏதாவது ஃபோன் பண்ணாளா? எனக்கு தெரியாதேம்மா. அவ எனக்கு எந்த ஃபோனும் பண்ணலையே. அப்படியா? இவ்வளவு நேரம் அவ வெளியில இருக்க மாட்டாளே. இருங்கம்மா, அக்கா வரட்டும், அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம். ஒருவேளை பிரக்யா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது சொல்லிருக்கலாம் இல்லையா? சரளா, பிரக்யா உனக்கு ஃபோன் பண்ணாளா? இல்ல அத்தை, அவ ஃபோன் எதுவுமே பண்ணல. அதோட இவ்வளவு நேரம் ஆகியும் அவ இன்னும் வீட்டுக்கு வரலையே. அப்படி அவ எங்க தான் போயிருப்பா? பாட்டி, அது நான் அக்கா கிட்ட அப்பவே ஃபோன் பண்ணி பேசிட்டேன். அவ மாமாவை பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருக்கா. ஏதோ முக்கியமான வேலையா. மாமா வீட்ல எல்லாரும் இருப்பாங்கல்ல, அதனாலதான் அவ வரதுக்கு ஒரு வேலை லேட் ஆகுது போல இருக்கு. நீ அவளுக்கு ஃபோன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். அம்மா, ஓகே. நமக்கு எப்போ தேவையோ அப்பெல்லாம் இந்த ஃபோன் லைன் கிடைக்கவே கிடைக்காது. கொஞ்சம் நான் அபிக்கு ட்ரை பண்றேன். அவனை கேட்டா பிரக்யாவை பத்தி தெரியும். அபி கேட்டா தெரியும். அபியோட போனும் ரீச்ல இல்ல. ஐயோ, அப்படின்னா நீங்க பேசாம அவங்க வீட்டு லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. வேண்டாம் வேண்டாம், நீங்க அபியோட பாட்டிக்கு ஃபோன் பண்ணி பாருங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆண்டி ஒரு நிமிஷம் இருங்க ப்ளீஸ். ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் a good idea. ஏன்னா பாட்டிக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. அவங்க இந்நேரம் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. விஷயம் தெரிஞ்சா அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ண வேண்டாம். அப்ப என்ன பண்றது? பிரக்யா எங்க போனா, எப்படி இருக்கான்னு ஒண்ணுமே தெரியல. எனக்கு பைத்தியமே பிடிச்சிரு போல இருக்கு. போன்ல பேசலாம்னா அதுவும் முடியல. அவ எங்க போனா, என்ன ஆனா? ஆண்டி, நீங்க பயப்படாதீங்க. நீங்க பொறுமையா இருங்க. நானும் அம்மும் இப்பவே கிளம்பி போய் அபி வீட்டுல பிரக்யா இருக்காங்களா இல்லன்னு பாக்குறோம். அப்படி இல்லைன்னா உடனே உங்களுக்கு ஃபோன் பண்றோம். நீங்க டென்ஷன் ஆகி உங்க உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. பிரக்யாக்கு எதுவுமே இருக்காது. அதான் சரி, நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. அப்புறம் பாரு, அவளை பார்த்ததும் முதல் வேலையை என்கிட்ட போன்ல பேசவை. அது மட்டும் இல்லாம அவகிட்ட நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் அக்காவை பார்த்த உடனே கண்டிப்பா உங்ககிட்ட போன்ல பேச வைக்கிறேன். சரியா? வா பிரபா, போலாம். சிஸ்டர், ஐசியூக்கு மாத்துனீங்களே, அந்த பேஷண்ட் இப்போ எங்க இருக்காங்க? அவங்களுக்கு ஆபரேஷன் செய்யறதுக்காக ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போயிருக்காங்க சார். ஆபரேஷன் பண்ணவா? அதுக்கு டிக்ளரேஷன் ஃபார்ம்ல யாராவது சைன் பண்ணணுமே. அவங்க ஃபேமிலில இருந்து யாராவது வந்தாங்களா? அது தெரியல சார். நான் இன்னொரு பேஷண்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆபரேஷன் தியேட்டர் எங்க இருக்கு? இந்த பக்கமா போங்க.
என்ன வீட்ல யாரையுமே காணோம். எல்லாரும் எங்க தான் போனாங்க? ராபின், ராபின். பிரபா அதோ வரா. எஸ் சார். ராபின், அபி எங்க? தெரியல சார், எதுவும் சொல்லல. பட் கார் எடுத்துட்டு எங்கேயோ அவசரமா போறத பார்த்தேன், அவ்வளவுதான். பிரக்யாக்காவை பாத்தீங்களா? மேம் அவங்க இங்க வரல. இந்த டைம்ல 2 பேருமே வீட்ல இல்லைன்னா எங்க தான் போயிருப்பாங்க? பிரபா என்னாச்சு? பிரக்யா கிடைச்சிட்டாளா? என்ன சொல்றீங்க? பிரக்யாவுக்கு என்னாச்சு? உங்களுக்கு தெரியாதா? அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன அக்காவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? எப்ப ஆச்சு, எப்படி ஆச்சு சொல்லுங்க ப்ளீஸ். என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். பிரபா இவங்க என்ன சொல்றாங்க? ஆச்சரியமா இருக்கே, உனக்கு நிஜமா தெரியாதா? அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன். அனி, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? முதல்ல அதை சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அபியோட ஃபேன்னு ஒரு பையன் வந்திருந்தான். அவன் தான் பிரக்யாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னான். அப்புறம் அபி வந்து பதட்டமா அவளை தேடி போயிருக்கான். அவங்க அவங்க எந்த ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்களா? ஹாஸ்பிட்டலா? அது எனக்கு தெரியாது. அந்த ஃபேன் என்ன சொன்னானா, அபியோட ஆபீஸ்க்கு பக்கத்துல தான் பிரக்யாக்கு ஆக்சிடென்ட் நடந்ததா பார்த்துதான் சொன்னா. அபி ஆபீஸ்க்கு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருக்கணும். அவங்க எதுக்காக அங்க போனாங்க? அங்க போய் நீங்க விசாரிச்சீங்கன்னா எந்த ஹாஸ்பிட்டல்னு தெரிஞ்சிரும். போங்க. இல்ல அம்மு, நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. பிரக்யாவுக்கு எதுவும் ஆயிருக்காது. நீ தைரியமா இரு. நம்ம நேர்ல போய் பார்க்கலாம். வா. ஏய் பிரபா, ஒருவேளை பிரக்யாவை பாத்தீங்கன்னா ஏன் சார்பா கெட் வெல் சூன் சொல்லுங்க. ஐயோ கடவுளே, இவங்க வந்துட்டு போனதுல என்னோட கேக்கு கெட்டு போச்சு. இது சாப்பிடறதுக்கு பதிலா சாக்லேட் ஃபேஸ் பேக்கா போட்டுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். என்னால உங்களை எப்படி தனியா விட்டுட்டு போக முடியும்? உங்களை தனியா இருக்க விட மாட்டேன். நீங்க வருத்தப்படக்கூடாது. நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா என்னால அதை தாங்க முடியாது. நீங்க உங்க ஃபீலிங்ஸை என்கிட்ட சொன்னீங்க, ஆனா என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காம விட்டுட்டீங்க. இத்தனை நாளா உங்களை நினைச்சு நான் என் மனசுக்குள்ள ஒரு காதல் கோட்டையை கட்டியிருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் என் மனசுல இருக்கிற காதலை என் கண்ணில் பார்க்க மாட்டீங்களான்னு தவியா தவிச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன். உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அப்ப ப்ராமிஸ் பண்ணுங்க. ப்ராமிஸ் பண்ணி தரேன். நீ என்ன சொன்னாலும் அதை நான் செய்வேன். தனுவை நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். நான் கொஞ்சம் உள்ள போக முடியாது. இல்ல, அந்த பேஷண்ட்க்கு ஒண்ணும் இல்லல. நான் உங்களோட ஹஸ்பண்ட். ஹஸ்பண்டா? நீங்க வேற யாரோ நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் அவர்தான். சாரி. ஹே, தேங்க் யூ வெரி மச் மேன். உங்களால தான் சரியான டைமுக்கு கொண்டு வந்து அட்மிட் பண்ண முடிஞ்சதா? அது சரி, நீங்க எங்க? இட்ஸ் எவ்ரிதிங் ஓகே? ஒரு நிமிஷம் சிஸ்டர், என் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க?
இப்போ ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு சார். ஆபரேஷன் முடிஞ்சதும் உங்க கண்டிஷன் எப்படின்னு டாக்டரே சொல்லுவாரு. சாரி சார், நான் கொஞ்சம் போகணும். ஓகே. நான் எப்படி உங்களை தனியா விட்டுட்டு போவேன்னு நினைச்சீங்க? என்னைக்கும் உங்களை தனியா விட மாட்டேன். இல்ல சார், நாங்க கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் கொடுக்கல. ஆனா அந்த ஏரியால ஆக்சிடென்ட் ஏதாவது நடந்ததா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அத பத்தின இன்ஃபர்மேஷன் இருந்தா சொல்லுங்க. இல்ல சார், நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது. ஆனா எங்க நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. அந்த ஏரியால எந்தெந்த ஹாஸ்பிடல்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க. அங்க ஏதாவது ஆக்சிடென்ட் கேசஸ் வந்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. நீங்க இப்படி பாத்தீங்கன்னா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். தேங்க்யூ சோ மச் சார். இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். அம்மு ப்ளீஸ் அம்மு, தயவு செஞ்சு நீ அழாம இரு ப்ளீஸ். நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். நான் தான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்க சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவாங்க. நீ நம்பிக்கையோட இரு. பிரக்யாவுக்கு எதுவுமே ஆயிருக்காது. ஓகே, போலாம் வா. அக்கா இப்போ எந்த நிலைமையில இருக்கானே எனக்கு புரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பிரபா. அம்மா பிரபா, அக்காவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்கிற விஷயம் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா மைனர் ஆக்சிடென்ட்டா மேஜர் ஆக்சிடென்ட்டா, அக்காவுக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா எதுவுமே தெரியவே இல்லை. எனக்கு அக்காவை பத்தி நல்லா தெரியும். அவங்க மாமாவுக்கும் தனவுக்கும் நடக்க போற கல்யாணத்தை நினைச்சு ரொம்ப அப்செட்டா இருந்திருப்பாங்க. இதுக்காக தான் இந்த விஷயம் அக்காவுக்கு தெரியக்கூடாதுன்னு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பாத்துக்கிட்டோம். அவங்கள டைவர்ட் பண்றதுக்காக நாங்க எவ்வளவோ நாடகம் ஆடினோம். அப்படி இருந்தும் அவங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சு போயிருக்கு. இது அவங்களால எப்படி தாங்கிக்க முடியும்? அதுவும் அவங்க தனியா வேற போயிருக்காங்க. அக்காவுக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? அம்மு ப்ளீஸ், நீ முதல்ல இப்படி டென்ஷன் ஆகாத. நான் அடிச்சு சொல்றேன், பிரக்யாவுக்கு எதுவுமே ஆயிருக்காது பாரு. நீ இப்படி அழறத என்னால பார்க்க முடியல அம்மு. பிரபா, அக்காவுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுனால தாங்கிக்க முடியும். எதுவும் ஆயிருக்காதுன்னு நான் தான் சொல்றேன்ல. ஜஸ்ட் ட்ரஸ்ட் மீ. பிரபா, வீட்ல இருந்து அம்மா தான் ஃபோன் பண்றாங்க. அம்மு ப்ளீஸ், இப்போ போனை மட்டும் எடுத்துறாத. அம்மு, ஆன்ட்டிக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. இந்த நேரத்துல பிரக்யாவுக்கு ஆக்சிடென்ட்னு சொன்னோம்னா அவங்களால அதை தாங்கிக்க முடியாது. நீ கொஞ்ச நேரம் பொறுமையாரு. பிரக்யா எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு அவங்கள நேர்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா மத்ததெல்லாம் நாம பேசிக்கலாம். ஜஸ்ட் டோன்ட் பிக் அப் த ஃபோன். பிரபா, are you sure? அம்மு, ஜஸ்ட் ட்ரஸ்ட் மீ. வா போலாம். மிஸ்டர் அபி, ஹாய், ஐ எம் அர்ஜுன். ஹாய். உட்காரலாமா? சாரி, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இங்க வரல. நான் உங்களை ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தேன், அப்புறம் இங்கேயும் பார்க்குறேன். இட்ஸ் எவ்ரிதிங் ஓகே? ஆக்சுவலாக நாம் யாரை அதிகமாக விரும்புகிறோமோ அவங்கள பார்க்கறதுக்கு நம்ம மனசு இயங்கும் போது அந்த ஃபீல் எப்படி இருக்கும் தெரியுமா? வெல் மிஸ்டர் அபி, பிலீவ் மீ, உங்களோட இந்த ஃபீலிங்ஸை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இன்ஃபேக்ட் இன்னைக்கு இதே நேரத்தில் இன்னொரு இதயமும் இதே ஃபீலிங்கோட துடிச்சுக்கிட்டு இருக்கோம். வருத்தமான விஷயம் என்னன்னா, அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா ஒண்ணு மிஸ்டர் அபி, எங்க அம்மா அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க. எப்போ எல்லா கதவுகளும் உங்களுக்காக அடைக்கப்படுதோ அப்போ ஒரே ஒரு கதவு மட்டும் திறந்திருக்கும். யூ நோ வேர் தேர் இஸ் நோ வே, தட் இஸ் அ ஒன் வே. உங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கா? உங்க மௌனத்துல இருந்தே புரியுது உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு. கடவுள் தன்னோட பக்தர்களை விரும்புறது உண்மையா இருந்தா அந்த பக்தர்களை அவங்க விரும்புறவங்க கிட்ட இருந்து ஏன் பிரிக்கிறான்? என்ன கேட்டீங்கன்னா, அது கடவுள் நமக்கு வைக்கிற பரிச்சுன்னு சொல்லுவேன். உங்க வாழ்க்கையில் அப்படி ஒரு கட்டம் வருதுன்னா அது உங்களுக்கான பரிச்சு மிஸ்டர் அபி. பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் நம்ம கையை விட்டு போனாதான் அதோட அருமை என்னன்னு தெரியும். அண்ட் கடவுள் நம்ம வாழ்க்கையில அடிக்கடி இந்த விளையாட்டை விளையாட வர நமக்கு நெருக்கமானவங்களை எழுந்துருவோம்னு அந்த நேரத்துல நமக்கு ஒரு பயம் வரும். அந்த பயம் சும்மா வரதில்ல, அந்த நேரத்துல எந்த தப்பும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக வருது.
அப்படியே ஒருவேளை தப்பு நடந்துட்டாலும் அந்த பயத்தினால நேர்மையா திருத்திக்கணுன்ற எண்ணம் நமக்கு வரும். அந்த பயமே நமக்கு பலமா இருக்கும். அதோட எந்த உறவா இருந்தாலும் அடிப்படை ஒண்ணுதான். நீங்க விரும்புறவங்களா இருந்தாலும் அந்த கடவுளா இருந்தாலும் அடிப்படையா இருக்க வேண்டியது நம்பிக்கை தான். ஒரு தடவை அவர் மேல நம்பிக்கை வச்சு பாருங்க. நம்பிக்கை வைக்கிறதுனால உங்களோட வாழ்க்கையில எல்லாமே மாறிடுமான்னு என்ன கேட்டா ஐ டோன்ட் நோ. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நீங்க அவர் முன்னாடி போய் நின்னீங்கன்னா உங்களோட கஷ்டத்துக்கான தீர்வு கிடைக்கும். ஜஸ்ட் ட்ரை. கொஞ்ச நேரம் உங்க ஈகவை தள்ளி வச்சிருங்க. உங்க மனசுல அன்பும் காதலும் மட்டும் இருக்கட்டும். ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் அபி. உனக்கு போரே அடிக்காதா? சேம் காட் கிட்ட சேம் ப்ரேயர் டெய்லி. அவர்கிட்ட உனக்கு எதுவும் கிடைக்க போறதில்ல. ஒருவேளை உனக்கு ஏதாவது வேணும்னா நீ என்கிட்ட கேளு, நான் உனக்கு தரேன். அது எனக்கு தெரியும். நீங்க என்ன கொடுத்தாலும் அதுல எனக்கு மட்டும்தான் சந்தோஷம். ஆனா கடவுள் உங்களுக்கு கொடுக்கறது மூலமா பல பேருக்கு சந்தோஷத்தை தராரு, எல்லாருக்கும் நல்லது செய்வாரு. ஆனா அவரோட ஆசீர்வாதம் ஈஸியா கிடைச்சிடாது. அதுக்கு கண்ணை மூடிக்கிட்டு மனசார அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் பண்ணணும். என்ன? தூங்குறவரை எழுப்பி விடணும்ல. காட் சார், அட காட் சார், என்ன பண்றீங்க நீங்க? உங்ககிட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்கா. கம் ஆன், கெட் அப். காட் சார். அம்மா தாயே, இப்ப என் பொண்ணு எங்க இருக்காளோ, என்ன நிலைமையில இருக்காளோ எங்களுக்கு எதுவுமே தெரியல. அவ எங்க இருந்தாலும் அவளை நீங்க தான் பாத்துக்கணும். நாங்க உங்களை மட்டும்தான் நம்பி இருக்கோம். जो बंदिशें थी जमाने की तोड़ आया हूँ मैं तेरे वास्ते, दुनिया को छोड़ आया हूँ। आया तेरे दर पर दीवाना, आया तेरे दर पर दीवाना, दीवाना आया तेरे दर पर दीवाना, तेरा दीवाना, तेरा दीवाना, तेरा दीवाना आया तेरे दर पर दीवाना, आया तेरे दर पर दीवाना, तेरा दीवाना, तेरा दीवाना, दीवाना, तेरा दीवाना, तेरा दीवाना, तेरा दीवाना, तेरा दीवाना, तेरा दीवाना आया तेरे दर पर दीवाना, आया तेरे दर पर दीवाना। यह तेरा ही सौदाई, यह तेरा ही शहदाई, यह तेरा ही सौदाई, यह तेरा ही शहदाई, तेरे इश्क में से मर जाना आया तेरे दर पर दीवाना, आया तेरे दर पर दीवाना। करम इतना अगर हो कि मुझ पर एक नजर हो, करम इतना अगर हो कि मुझ पर एक नजर हो, जानो दिल वार दूं मैं, जिंदगी हार दूं मैं, जैसे शम्मा पे मरता है परवाना, आया तेरे दर पर दीवाना, आया तेरे दर पर दीवाना।